Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து practice questions on select command. அதாவது select command யூஸ் பண்ணி நான் ஒரு சில queries execute பண்ணியிருப்பேன். அந்த queries ஓட அவுட்புட் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இப்போது select command. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஜென்ட்ஸுன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்சர்ட் அப்டேட் டெலீட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து செலக்ட் கிளாஸ் மட்டும்தான். ஸோ செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். ஸோ என்னோடய டேட்டா பேஸ் பேர் வந்து ஏஜென்ட்ஸ், டேபிள் நேம் வந்து ஏஜென்ட்ஸ். ஸோ வந்து ஆஸ்டிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ்னால் என்ன ஆகும், அந்த ஏஜென்ட்ஸுங்கிற டேட்டா பேஸில் எனக்கு எந்தெந்த ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டையும் அது எனக்கு கொடுக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனக்கு அதில் ஏஜென்ட் கோடு இருக்குது, ஏஜென்ட் நேம், ஒர்க்கிங் ஏரியா, கமிஷன், ஃபோன் நம்பர், கண்ட்ரி. சரியா? ஸோ எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே கொரியை தான் கொடுத்துருக்கேன், செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். பட் அந்த கொரிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஏன் கொடுத்தேன்னா ரெண்டுமே ஒரே கொரி தான். பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட்டுங்கிற கீவேர்டை ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே வந்து செலக்ட்டுங்கிற கீவேர்டை நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஏஜென்ட்ஸ் வந்து என்னோடய டேட்டா பேஸ் வந்து நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நான் வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னேன், செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா SQL வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஒன்று ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். கேபிட்டல் லெட்டர்ஸ் செலக்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா அங்கே அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் இப்போது ஆஸ்டிக் யூஸ் பண்ணாமல் எனக்கு எல்லா ஃபீல்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணலான்னா எல்லா ஃபீல்டையும் நான் கமா யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஜென்ட் கோட் சொல்லியிருக்கேன், ஏஜென்ட் நேம், ஒர்க்கிங் ஏரியா, கமிஷன், ஃபோன் நம்பர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரி எதுவுமே இருக்காது. எனக்கு கண்ட்ரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் கண்ட்ரி இல்லாமல் ஃபோன் நம்பர் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து கமா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் கமா கண்ட்ரி கொடுத்தாலும் எனக்கு எரர் வராது. சரியா? ஸோ அதாவது எரர் வராது, கண்ட்ரி ஃபீல்டோடு சேர்த்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஏஜென்ட் கோட், ஏஜென்ட் நேம், ஒர்க்கிங் ஏரியா, கமிஷன், ஃபோன் நம்பர் வந்துருச்சு. அடுத்தது டிஸ்டிங் கீவேர்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? டிஸ்டிங் கீவேர்டு என்ன பண்ணும், எனக்கு வந்து இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? எனக்கு வந்து கஸ்டமர் எந்தெந்த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அலாங் வித் நேம் ஆஃப் த கஸ்டமர்ஸ் சொன்னேன். ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கலாம், ஃபிக்ஸட் அக்கௌண்ட் இருக்கலாம். அப்போது அந்த கஸ்டமர் நேமை வந்து எனக்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாமல் எனக்கு ஒன்லி ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? இப்போது எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் எனக்கு பெங்களூருங்கிற நேம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அது வந்து ஒன்லி ஒன் டைம் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் டிஸ்டிங் ஒர்க்கிங் ஏரியா ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும், பெங்களூர் வந்து ஒன் டைம் தான் ரிப்பீட் ஆகும். அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கவுண்ட் ஆஃப் ப்ராக்கெட் போட்டு டிஸ்டிங் ஒர்க்கிங் ஏரியா ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். ஸோ எனக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் ஏரியாவில் எவ்வளோ ஏரியாஸ் டிஸ்டிங்க்டாக இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு 8 இருக்குது. ஸோ எப்படி 8 இருக்குது, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 rows. ஸோ அதுதான் வந்து இங்கே 8. சரியா? இப்போது செலக்ட் அடுத்த கொரி பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன்னா ஆஸ் நியூ ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் ப்ராக்கெட் செலக்ட் டிஸ்டிங் ஒர்க்கிங் ஏரியா ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த கொரியில் நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அதுவும் டிஸ்டிங்க்ட் எவ்வளோ வேணும்னு இருக்கும்.
பட் ஆனால் ஆஸ் நியூ ஏஜென்ட்ஸ்னால் என்னோடய டேபிள் நேம் வந்து யூஸ்வலாக ஏஜென்ட்ஸுன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு இப்போ என்னோடய டேபிள் நேம் மாற்றி எனக்கு ஒர்க்கிங் ஏரியா எவ்வளோ இருக்குது அதில் எனக்கு டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன், அதனால தான் இங்கே ஆஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஆஸ்டிக் கொடுத்துட்டு ஆஸ் நியூ ஏஜென்ட்ஸ், அப்போ என்னோடய டேபிள் நேமையே நான் மாற்றுறேன். ஏஜென்ட்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு நியூ ஏஜென்ட்ஸுன்னு வேணும். அதில் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்டிங்க்ட் ஒர்க்கிங் ஏரியா, அதாவது ஒர்க்கிங் ஏரியா வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். சரியா, அது வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஆஸ்டிக் ஆஸ் நியூ ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் திருப்பி ஓப்பன் ப்ராக்கெட் செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஒர்க்கிங் ஏரியா ஃப்ரம் ஏஜென்ட்ஸ். சரியா, ஸோ அப்படி பார்க்கும்போது அதே 8 தான் எனக்கு ஆன்சர் வருது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட டேபிள் நேம் வந்து ஏஜென்ட்ஸ் இல்லாமல் நியூ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி வருது. இப்போது செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ் வேர் ஒர்க்கிங் ஏரியா ஈக்குவல் டு பெங்களூர். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பெங்களூர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அது மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ் வேர் ஒர்க்கிங் ஏரியா, இங்கே பாருங்கள் இந்த ஆப்ரேட்டர் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், நாட் ஈக்குவல் டு, அதாவது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இதை கொடுத்துருக்கேன். பெங்களூர் இல்லாமல் எனக்கு மற்றதெல்லாம் வரணும். ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 7 வரும். ஏன் 7 வரும், பெங்களூர் வந்து பழைய இதில் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் பெங்களூர் வந்து 3 இதில் ரிப்பீட் ஆகிருந்தது. நார்மலாக எனக்கு 10 rows இருந்தது. ஸோ 10 rows இல்லாமல் இப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பெங்களூர் இல்லாமல் எனக்கு மற்ற இதெல்லாமே செலக்ட் ஆகும். சரியா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஏஜென்ட்ஸ் வேர் ஒர்க்கிங் ஏரியா இன் பெங்களூர் அண்ட் மும்பை. ஒர்க்கிங் ஏரியா எனக்கு பெங்களூராகவும் இருக்கணும் மும்பையாகவும் இருக்கணும், அதுதான் இன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோ போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இன் நாட் இன். ஓகேவா, இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. அப்படின்னு சொன்னால் எனக்கு பெங்களூரும் வேணும் மும்பையும் வேணும். ஸோ அப்படிங்கும் போது எங்கெல்லாம் பெங்களூர் இருக்குது அதே மாதிரி மும்பை இருக்கோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆஸ்ட்ரிக் கொடுக்குறதுனால எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நாட் வேர் நாட் ஒர்க்கிங் ஏரியா, இங்கே நாட் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ பெங்களூரும் வரக்கூடாது மும்பையும் வரக்கூடாது, ஏன்னா இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பெங்களூர் மும்பை இல்லாமல் எனக்கு எல்லாமே மற்றது எல்லா ஒர்க்கிங் ஏரியாவும் எனக்கு வரும். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆஸ்ட்ரிக் எல்லாமே வேணும் வேர் ஒர்க்கிங் ஏரியா ஈக்குவல் டு பெங்களூர் அண்ட் ஏஜென்ட் நேம் ஈக்குவல் டு முகேஷ். ஸோ இப்போ இதுக்கு அப்படின்னு சொன்னால் நோ டேட்டா ஃபவுண்ட் ஏன் வருதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பெங்களூராகவும் இருக்கணும் ஏஜென்ட் நேம் முகேஷாகவும் இருக்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை காட்டுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஒர்க்கிங் ஏரியா ஈக்குவல் டு பெங்களூர் அண்ட் நேம் ஈக்குவல் டு முகேஷ். இப்போ ஒர்க்கிங் ஏரியா நமக்கு என்ன இருக்குது, பெங்களூர் இருக்குது. ஓகேவா, பெங்களூரும் இருக்கணும் ஏஜென்ட் நேம் முகேஷும் இருக்கணும். பட் இங்கே முகேஷ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஏரியா என்ன, மும்பை. ஸோ பெங்களூருக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு யார் இருக்கா, ரவிக்குமார் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து முகேஷும் வேணும் அண்டு ஏஜென்ட் நேம் முகேஷாகவும் இருக்கணும், ஒர்க்கிங் ஏரியா பெங்களூராகவும் இருக்கும். அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு கிளாஸ் என்ன பண்ணும், 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பட் இங்கே நமக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால் டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரியா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோ டேட்டா ஃபவுண்ட் எரர் கொடுக்கல, நோ டேட்டா ஃபவுண்டுன்னு சொல்லி அது கிளியராக கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி. பட் நான் இன்னும் இதில் ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணலை, எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு சிலதுக்கு நான் வந்து இப்போது எக்ஸிஸ்ட் இருக்குது, நாட் எக்ஸிஸ்ட்னு இருக்குது, இன் இருக்குது, நாட் இன் பார்த்தீங்க. இது சும்மா சாம்பிளுக்காக இன் நாட் இன் பார்த்தீங்க.
பட் ஆக்சுவலாக இன் நாட் இன் எதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். லைக் ஆப்ரேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவோ பண்ணலாம். பட் இது ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் டிஎம்எல் கமெண்ட்ஸ், அப்டேட், இன்சர்ட், டெலீட் இந்த மூணையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? தேங்க்யூ.